ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாரீ ஓரமும் சாரீ ஃபால்ஸ் எப்படி அடிக்க போகிறோங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாரீ நல்லா ஓப்பன் பண்ணி உள் பக்கம் எடுத்துடுங்க. உள் பக்கம் வந்து அந்த கெட்ட பக்கத்தை உங்களை பார்த்து வச்சுருங்க, நல்ல பக்கத்தை மிஷினோட டேபிளை பார்த்து வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கெட்ட பக்கம் வழியாட்டு ஒரு ஃபோல்டிங் அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். டபுள் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபூட்டில் கொண்டு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எதுக்கு தேய்க்கணும்னா எப்போவுமே அசையாமல் நீட்டாக சாரீ ஓரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும். அது அசையாமல் இந்த வளைவாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரதுக்கேண்டி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டிச் பண்ணி கடைசி எட்ஜ் வரைக்கும் கொண்டு போங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இனி அடுத்து வந்து சாரீ ஃபால்ஸ் நம்ம எதுக்கு வைக்க போகிறோம்னா, சாரியோட அந்த ஜரி வந்து எப்போவுமே நாசாகாமல் இருக்க, கொலுசோ இல்லை நெகப்பட்டு நாசாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோம். சாரீ ஃபால்ஸில் வந்து எப்படி வைப்போம்னா, அந்த தையல் வந்து மடித்து தையல் தைச்சிருப்பாங்க. அந்த மடித்து தைச்சது வந்து அந்த சாரியை ஒட்டியும் இருக்குல்ல, அதை சாரியை பார்த்து வைங்க. அந்த மடிப்பு நீட்டாக இருக்கும் பாருங்க மடித்து, அது வந்து உங்களை பார்த்து வச்சுடுங்க. வச்சு ஒரு 2 இன்ச் போல் அதை நல்லா ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் பிசு வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து சாரியோட அந்த எட்ஜும் ஃபால்ஸோட எட்ஜும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சேர்ந்து ஒன்று போல் வந்து ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்கும். முன்னு பின்னு வராமல் பார்த்துடுங்க. சரியா? இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போங்க. இப்போ அந்த எட்ஜுக்கிட்ட வந்துட்டு பாருங்கள். அந்த எட்ஜுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் நீட்டாக அதே மாதிரி ஃப்ரெண்டில் எப்படி ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி எட்ஜ்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே திருப்புங்க. அப்படியே நீடில் திருப்பி அதே மாதிரி சாரியை திருப்பி டபுள் ஸ்டிச் கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அகெயின் அதே மாதிரி நீடில் வச்சு சாரியை திருப்பி அதுமாதிரி மேலே அப் சைடில் நீங்கள் தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும். சாரீ கொஞ்சம் மாறினா கூட முன்னும் பின்னுமா ரொம்ப புடச்சிக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். நீட்டாக ஸ்டிச் பண்ணி அதேமாதிரி எட்ஜுக்கு கொண்டு வாங்க. எட்ஜில் கொண்டு வந்து அதே மாதிரி நீடில் வச்சு சாரியை திருப்புங்க. சாரியை திருப்பிக்கிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அது அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சிங்கை முடிச்சிருங்க. ஸோ நல்லா ஸ்டிச்சிங்கை நீட்டாக முடித்து அந்த த்ரெட்டை வந்து வெட்டிடுங்க. மிச்சம் த்ரெட்டை கத்திரி வச்சு வெட்டிடுங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இன்றைக்கி போட்டிருக்குது. சாரீ ஓரம் அடிக்கிறதும் சாரீ ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம். மேலும் இதேமாரி நான் வீடியோஸ் போடுறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.